வணக்கம் சகோதரர்களே, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? வாழ்த்துக்கள், வரவேற்கிறேன் நம்ம ஸ்கைஃப்ளை ஓவர்சீஸ் சேனலுக்கு. பிரதர்ஸ், இப்போது இன்னைக்கு ஒரு நார்த் ஜெர்மனி, அதாவது நார்தர்ன் ரீஜன், அதில் ஒரு வேர்ஹவுஸ் கம்பெனி, அதுக்கு நமக்கு டைரெக்டாக வேலை கிடச்சிருக்கு. கம்ப்ளீட் வேர்ஹவுஸ் தான் அந்த ஏரியா ஃபுல்லாகவே. அதில் அந்த வேர்ஹவுஸ் கம்ப்ளீட் சம்மந்தப்பட்ட பேக்கிங், அதில் வண்டி ஓட்டுறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டவங்க, கிளீனிங் ஒர்க், ஜென்ரல் ஒர்க் எல்லாமே அவங்களுக்கு தேவை. அதை பற்றி நம்ம பார்ப்போம். சிம்பிளாக ஜெர்மனியில் ஜாஸ்தி பெர்மிட் குறைவு வர்றது, ஆனாலும் கொஞ்சம் லேட் ஆகும் விசாரிச்சுக்கிறதுக்கு. அப்பாயின்மெண்ட் கிடச்சிடும், இந்த ப்ராசஸ் கொஞ்சம் லம்தி, ஆனாலும் விசாரித்து எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ அதில் வந்துருக்கு நல்ல சேலரி. இதில் நடுவில் மீடியேட்டர்ஸோ கான்ட்ராக்டர்ஸோ கிடையாது, டைரக்ட் கம்பெனி. அதை பற்றிய ஒரு அந்த அங்கே ஏற்கனவே வந்த ஒர்க் பெர்மிட்டோட ஒரு கட்டிங் தான் இது. இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஜாப் ஆஃபரோ அதுக்கு மேலே வர்றதா இருந்தால் இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது இவங்க வந்து பெர் அவர் பேசிஸில் கொடுக்குறாங்க. இங்கே கணக்கு பார்த்தீங்கன்னா 2000 மேலே காட்டும். நம்ம அவ்வளோக்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஒரு 1800 கண்டிப்பாக கிடைக்கும். சாட்டர்டே சண்டே லீவ் தான். இதில் வேற ஒர்க்கர்னு தான் கேட்டகரி போட்டு வரும். அதனால் இதில் இன்டர்வியூவோ செலெக்ஷனோ அதுவும் தேவையில்லை. இதில் டிரைவர் யாரானாலும் இதில் போகலாம். இன்னும் ஜென்ரல் ஹெல்ப்பர் தான் அவங்க கொடுக்குறாங்க. உள்ளே போயிட்டு அவங்களுக்கு வண்டி ஓட்டலாம், ஓட்டிடலாம். ஓகே, இல்லை வேறு ஏதாவது மெயின்டெனன்ஸ், எலக்ட்ரிக்ஸ் எல்லா வேலையும் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அவங்க எடுக்கிறது ஜென்ரல் ஹெல்ப்பர். அப்படின்னா தான் ஜெர்மனிக்கு விசாரித்து போக முடியும். ஓகே, அதனால் லாங்குவேஜ் கிளாஸ் போகணும், அந்த இதெல்லாம் பிரச்சனை இதில் இல்லை. ஏன்னா வேர்ஹவுஸ் கேட்டகரி ஜென்ரல் லேபர், அதனால் அது தேவையில்லை. நார்மலான பெர்மிட் வரும், பெர்மிட் காப்பி கொடுத்து போலீஸ் கிளியர் சர்டிஃபிகேட் எடுத்து ஓகே விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் போட்டு விசா சப்மிட் பண்ணுறோம். அவ்வளோதான ஒழிய இதுக்கு மொத்த ப்ராசஸ் 2.5 to 3 மாதம் ஆகும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதை பற்றி இதில் ஜென்ரல் ஹெல்ப்பர் எனிபடி கேன் கோ. டிகிரி வேணும் அப்படி கிடையாது. டிகிரி, டிப்ளமோ, பாஸ் ஆர் ஃபெயில். ஓகே, அது இதில் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதில் அஸ் பர் த ரூல் அந்த நாட்டில் எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும்னு இருக்குது. இது உண்மை தான். நமக்கு இது பார்த்தா எவ்வளோ கொடுப்பாங்களான்னு தோணும், ஆனால் கொடுக்குறாங்க. சரி, இதோட கம்மியாக கிடைச்சா கூட தாராளமாக போதும். ஏன்னா நிறைய பேர் இப்போ செங்கன் போனால் 1 lakh அந்த ரேஞ்ச் தான் கிடைக்குது. 80,000, 1 lakh, 1.25 லட்சம் தான் மேக்ஸிமம். அப்படி பார்த்தா இது நல்ல சேலரி. மோர் தென் 1,75,000 கண்டிப்பாக வரும். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஓகே, ஆஃபர் லெட்டர் வரும், அதை சைன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ப்ராசஸ். அப்போது அட்வான்ஸ் கொஞ்சம் பே பண்ண வேண்டிய இருக்கும். ஓகே, ஒரு 3.80 அந்த ரேஞ்சுக்குள்ள கூட இதை முடிக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம் வர வர. ஓகே, மார்க்கெட் ரேட்டு அது எங்கேயோ போகும் உங்களுக்கு தெரியும். பட் ஓகே, இது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ஓகே, தேங்க்யூ.